இன்று நாம் கற்க இருக்கும் ஆசனம் அதிமுக்கியமான ஒரு ஆசனம், சிரசாசனம். சிரசு என்றால் தலை என்று பொருள். தலைகீழாக நிற்பது, ஹெட் ஸ்டாண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இந்த ஆசனம் ஆசனங்களின் அரசன் என்று வர்ணிக்கப்படுகிறது. அதாவது ஆசனங்களுக்கெல்லாம் ராஜா. இந்த ஆசனம் மட்டும் முழுமை பெற்றுவிட்டால் ஆசனங்கள் நிறைவு பெறுகிறது. யோக ஆசிரியர்களுக்கே இது ஒரு சவாலான ஆசனம். இந்த ஆசனத்தை கற்றால், இது நிறைவடைந்தால் ஆசன நிலைகள் முழுமையடைகிறது. இந்த அற்புதமான சிரசாசனத்தினுடைய பயன்கள்: மூளைக்கு இரத்த ஓட்டம் அதிகமாக செல்வதால் மூளை நன்கு பலமடைகிறது, மூளை நன்கு செயல்படுகிறது, நலம் பெறுகிறது, ஞாபக சக்தி அதிகரிக்கிறது. உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சிரசை நோக்கி செல்வதால் உடல் இயக்கம் சிறப்பு பெறுகிறது. அதே போல் உடல் இயக்கம் நலமடைகிறது. அதே போல் இந்த ஆசனம் செய்வதனால் ஆணிற்கும் பெண்ணிற்கும் இருக்கும் பாலின சக்தி விரயமாவது தடுக்கப்படுகிறது. அந்த சக்திகள் கீழ்நோக்கி சென்றால் அது போகம் என்று அழைக்கப்படுகிறது. அதே சக்தி மேல் நோக்கி ஓஜஸ் சக்தியாக, குண்டலினி சக்தியாக, ஆன்மீக சக்தியாக மாறினால் மனிதன் தன்னுடைய அடுத்த நிலையை அடைகிறான். அதற்கு இந்த சிரசாசனம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த அற்புதமான சிரசாசனத்தை எப்படி செய்வது என்பதை இப்போது கற்கலாம். சிரசாசனம் கற்பதற்கு முன்பாக அர்த்த சிரசாசனம். சிரசாசனம் உடனடியாக வந்துவிடாது. அதனால் அர்த்த சிரசாசனத்தை கற்ற பிறகு, அதில் நாம் தேர்ச்சி பெற்ற பிறகு சிரசாசனம் பயிலலாம். இந்த சிரசாசனத்தை யார் செய்யக்கூடாது என்றால், உடல் வலிமை குறைந்தவர்கள், கை கால்கள் பலவீனமானவர்கள், தூக்கம் இல்லாமல் இருக்கும்போது இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது. அதே போல் நிறைய பயணம் செய்யும் பொழுது, கடினமான வேலைகள் செய்த பிறகு இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது. அதே போல் உடல் நோயுற்றவர்கள் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது. சரி, இந்த சிரசாசனத்தை எப்படி செய்வது என்பதை இப்போது கற்கலாம். முதலில் அர்த்த சிரசாசனம். இப்படி கைகளை முன்னோக்கி வைத்துக்கொண்டு சிரசை கீழே வைத்து, கால்கள் விரல் பகுதிகள் கீழே இருக்கும்படி வைத்து உடம்பை தூக்க வேண்டும். பிறகு பாலாசனம் கொண்டு ஓய்வு கொள்ளலாம். இப்பொழுது சிரசாசனம் எப்படி செய்வது என்பதை கற்கலாம். இப்போது பாலாசனம் கொண்டு ஓய்வு கொள்ளலாம். இதுதான் சிரசாசனம். மறுமுறை இந்த சிரசாசனத்தை, அதாவது அர்த்த சிரசாசனத்தை மட்டும் எப்படி செய்வது என்பதை இப்போது கற்கலாம். அர்த்த சிரசாசனத்தில் நீங்கள் தேர்ச்சி பெற்ற பிறகு சிரசாசனத்தை நீங்கள் மெதுவாக பயிலலாம். அவசரம் தேவையில்லை. வஜ்ராசனம் கொள்ளுங்கள். தலையை கீழே வைத்து விரல்களை கொண்டு நன்றாக
உடம்பை தூக்குங்கள். அர்த்த சிரசாசனம், பாதி சிரசாசன நிலை. மெதுவாக கீழே இறக்கி வைக்கவும். இப்பொழுது சாந்தியாசனம் கொண்டு ஓய்வுபடுத்திக் கொள்ள வேண்டும். கடினமான ஆசனங்கள் செய்த பிறகு சாந்தியாசனம் கொண்டு ஓய்வு பெறுவது அவசியம். இடதுபுறமாக சரிந்து சுகாசனத்திற்கு திரும்புங்கள். இதுதான் சிரசாசனம். இதுநாள் வரையில் உடலியல் சம்பந்தப்பட்ட ஆசனங்களை கற்றோம். அடுத்த யோக நிகழ்ச்சி முதல் உளவியல் சம்பந்தப்பட்ட மூச்சு பயிற்சியை ஒவ்வொன்றாக கற்கலாம். நன்றி, வணக்கம்.